நாகர்கோவிலில் மிக பிரம்மாண்டமான தீபாவளி ஆஃபர். நம்ம ராயல் பர்னிச்சரில் அனைத்து மர பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில். முன்பதிவு ரயில் பெட்டிகளில் அத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்யும் வட மாநிலத்தவர்கள் பற்றியும் இந்த பிரச்சினைக்கான தீர்வு குறித்தும் எமது செய்தியாளர் சையத் மௌலானா தஞ்சை மாவட்ட மக்களிடம் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். ரயில் முன்பதிவு பெட்டிகளில் வட மாநிலத்தில் அத்துமீறி நுழைந்து அவங்க இது பண்ணுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? இதுக்கு ரயில்வே நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இன்றைக்கி சாதாரணமாக பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கலைன்னா அழைச்சிட்டு போயிட்டு வழக்கு போடுறாங்க, அவங்கள்ட்ட அபராதம் வசூல் பண்ணுறாங்க. வடநாட்டிலேருந்து ஒரு நாளைக்கு பல லட்சம் பேர் முன்பதிவு இல்லாத டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு முன்பதிவு டிக்கெட்டில் ஏறுறாங்க. இதனால் அசௌகரியம் முன்பதிவு வாங்கின டிக்கெட்டில் உள்ளவங்களுக்கு அசௌகரியம் ஏற்படும். அந்த பெட்டியில் ஏறுறதுனால டிடிஆர் வந்தாங்கன்னா லைட்டாக ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறமா ஆர்பிஎஃப் அந்த கோச்சில் வர கிடையாது. முன்பதிவிட இப்போ இவனு படுத்துடுறானுங்க நம்ம பக்கத்தில். என்னடா கீழே ஒருத்தன் படுத்துருக்கான்னு பார்த்தா இவன் படுத்துருக்கான். என்ன ஏங்கிறான் சார், இந்த மாதிரி இவன் எப்படி இவனை படிக்க விட்டீங்கன்னு கேட்டால் அவனும் ஹிந்திக்காரன் இவனும் ஹிந்திக்காரன். தமிழ்காரனுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. இதான் நடக்கிறது. இதே மாதிரி ஏசி கோச்சி 3 டயரில் போகிறப்பையும் வந்துட்டானுங்க சார். டிக்கெட் எடுத்தானே தெரியாது. அவனை ஒன்றும் கேட்க மாட்டான். நம்ம எடுத்துகிட்டு கரெக்டாக வச்சுருக்கோம்னா நீங்கள் நிற்காத அதுக்கு போங்க ஜாவுங்கிறான். என்னையா சொல்கிற அப்படின்னா ஜாவ் பெட்டிக்கு ஒரு 4 பெட்டிக்கு ஒரு பிசி போட்டால் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்போ போய் இடையில செக் பண்ணிவிட்டு தேவைன்னா இறக்கி விடுவாங்க. ஆனால் இங்கே கேட்குற எல்லாத்துக்கும் டிக்கெட்டை கொடுத்துட்டு அனுப்பி விட்றாங்க. ஓப்பன் டிக்கெட்டு தேவையான பெட்டிங்கள் இல்லை, அன்ரிசர்வ் பெட்டி இங்கே இல்லை. சீசன் டைமில் பார்த்தோம்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பெட்டி கொடுத்தா கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 50 பேர் ஏறுறாங்க அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்தவங்க ரிசர்வேஷனில். 2 டிக்கெட்டாக இருக்காங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு என்ன முடியும்? அவங்க தான் கவர்மெண்ட் மாற்றி விட தான் யோசிக்கணும். இப்போ இருக்கிற கண்டிஷனில் அது பண்ண முடியாது. நம்ம எதுவும் பண்ண முடியாது, இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம எவ்வளோ கேட்டாலும் அவங்க புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு எவ்வளோ சொல்லி தான் பார்க்குறாங்க. டிடிஆர் இப்போ முன்னாடி மாதிரி இல்லை, விரட்டி தான் இருக்காங்க. முன்பதிவு ரயில் பெட்டிகளில் வட மாநிலத்தவர்கள் ஆக்கிரமிப்பு செய்வதால் பயணிகளுக்கு அசௌகரியம் ஏற்படுவதாகவும் சீசன் காலத்தில் கூடுதல் பெட்டிகளை இணைக்க வேண்டும் என்றும் ஒரு தரப்பினர் தெரிவித்த நிலையில் டிக்கெட் பரிசோதகர் முறையாக நடவடிக்கை எடுப்பதாகவும் இந்த பிரச்சனையில் ரயில்வே நிர்வாகம் மாற்று வழி யோசிக்க வேண்டும் என்றும் மற்றொரு தரப்பினர் கூறியதை பார்த்தோம். நாகர்கோவிலில் மிக பிரம்மாண்டமான தீபாவளி ஆஃபர். நம்ம ராயல் பர்னிச்சரில் அனைத்து மர பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில்.